சமீபத்தில் 2 செய்தி படித்தேன். போன வருஷம் மட்டும் வெளிநாட்டில் வேலைக்காக இந்தியர்கள் அப்ளை பண்ண வீசாவில் 18% ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு $10 மில்லியன் இந்தியர்கள் செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு? கிடைக்காத வீசாக்கு. இன்னொரு செய்தி, 43,000 இந்தியர்கள் போன வருஷம் மட்டும் US கனடா பார்டரில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இல்லீகல் இமிக்ரேஷன் பண்ண முயற்சி பண்ணுறதுக்காக 1 மணி நேரத்துக்கு 10 இந்தியர்கள் கைது பண்ணப்படுறாங்க. எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சம்பாரிச்சிடலாம், நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இவ்வளோ இந்தியர்கள் நம்புகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் 2,000 கோடி 3,000 கோடின்னு ஊழல். நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது, ஆனால் சுரண்டப்பட்டு கொஞ்சம் பேர் கையில் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிற ஊழலில் திருடப்படுற பணம் இருக்குல்ல, அதெல்லாம் யாரோட பணம்? நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பொருள் வாங்கும்போது வரின்னு ஒன்று கட்டுறோம்ல, 2%, 4%, 18%, அந்த பணத்தை தான் திருடுறாங்க. 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம், அந்த படம் பிடிக்கல, எப்படி பேசுகிறோம், திட்டுறோம், சண்டை போடுறோம். நம்ம காசு இவ்வளோ திருடுறாங்க, நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டேன்றோமே. இது ரொம்ப துயரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியோ அதிகாரியோ இல்லை ஒரு தொழிலதிபரோ இது மாதிரி ஊழல் பண்ணும்போது நம்ம அதை பற்றிலாம் பெருசாக பேசுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. நமக்கு தான் கண்டுக்கிறதுக்கு வேறு நிறைய விஷயம் இருக்கே. நயன்தாரா தனுஷை தட்டுனா அதை பற்றி கவலை பண்ணணும், பேசணும். இந்த கங்குவா படம் ஓடிச்சா ஓடலையா அதை பற்றி பேசணும் கண்டிப்பாக. ஏஆர் ரஹ்மான் வேறு டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டம்தான், அதை பற்றி பேசணும். அப்புறம் இந்த 2 யூடியூபர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதை பற்றிலாம் கண்டிப்பாக நம்ம பேசணும். ஒரு சமூகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்தில் இருக்க எல்லா குடிமகனுக்கும் அரசியல் ஈடுபாடு இருக்கணும். ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஃபேஷனுக்காக சொல்லிக்கலாம், ஆனால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்கள் வாழ்க்கையில் அரசியலோட தலையீடு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அரசியல் அப்படின்னா நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், ஓட்டு போடுவேன், வருவேன், அது இல்லை. ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டை தினமும் கவனிக்கணும். நல்லது நடந்தால் ஆதரிக்கணும், தப்பு நடந்தால் கேள்வி கேட்கணும். நான் ஒருத்தன் கேள்வி கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கிட்டோன்னா ஓட்டை பெருசாகிடும், திருட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது சுமையாக நாளைக்கு நம்ம தலையில் வந்து விழும். நாளைக்கு நம்ம பசங்களும் அந்த சுமையை சுமக்க வேண்டியது இருக்கும். ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சியை விட ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் மக்கள் எந்த அரசியல் ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிறது தான்.